நம்ம இந்த வீடியோல டிஎன் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம்க்காக சாப்டர் 2 ஓட 2 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். ஷோ தட் தி ஸ்கொயர் ஆஃப் an odd integer is of the form 4q plus 1 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஒரு odd integer முதல்ல எடுத்துக்கலாம். x ன்னு ஒரு odd integer எடுத்துக்கிறோம். So x be any odd integer னு எடுத்துறோம். அப்ப x is equal to 2k plus 1 ன்னு எழுதிக்கலாம். x is equal to 2k plus 1 ஏன் எழுதியிருக்கோம்னா எந்த ஒரு நம்பரையும் 2 கூட மல்டிபிள் பண்ணா நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது அது ஒரு ஆட் இன்டிஜரா மாறிடும். ஏன்னா சின்ஸ் எனி ஆட் இன்டிஜர் 1 மோர் தென் த ஈவன் இன்டிஜர் நம்மளால சொல்ல முடியும். எந்த ஒரு ஈவன் நம்பர் எடுத்தாலும் அது கூட நம்ம ஒரு 1 ஆட் பண்ணும்போது அது கண்டிப்பா என்ன நம்பரா தான் மாறும், ஆட் நம்பரா தான் மாறும். அதனால x is equal to 2k plus 1 எழுதிட்டு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் an odd integer, இதை ஸ்கொயர் பண்ணா வர்ற நம்பர் 4q plus 1 ஃபார்ம்ல இருக்குமான்னு செக் பண்ண சொல்றாங்க. அதனால இதை ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது x squared equal to 2k plus 1 the whole squared அப்படின்னு கிடைச்சிரும். இதை பார்க்க a plus b the whole squared மாதிரி இருக்கு பாருங்க. a plus b the whole squared ஃபார்முலா என்ன? a squared 2ab plus b squared அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஏக்கு பதிலாக 2kவும் பிக்கு பதிலாக 1 இருக்கு. அப்போ x squared equal to first a squared, so 2k squared plus 2ab 2 into ஏக்கு பதிலாக 2kவும் பிக்கு பதிலாக 1 இருக்கு. plus b squared வந்து 1 squared கிடைச்சிருக்கும். இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் இருக்கு, கேக்கும் இருக்குல்ல, அதனால 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும், k ஸ்கொயர் பண்ணா k ஸ்கொயர். இது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 1s are 4. அப்ப இங்க 4k அப்படின்னு கிடைக்குது. இங்க 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 4ம் காமனா இருக்கு, kயும் காமனா இருக்கு. வெளில எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து ஒரு கேயும் இங்கே எதுவுமே இருக்காது, அதனால 1ம் இருக்கு. இந்த லாஸ்ட்ல இருக்க பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். இது ஏன் இப்படி எழுதுறோம்னா நமக்கு 4ஓட மல்டிபிள் பிளஸ் 1ன்ற ஃபார்மை தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால இதுல இருந்து 4 காமனா எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 4q plus 1 டைப்ல தான் இருக்கு, இதனால இப்படி எழுதிக்கலாம். அப்போ q-க்கு பதிலாக இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா இந்த 4 பக்கத்துல இருக்க எல்லாமே q தான். அதாவது k into k plus 1 அப்படின்றது வந்து சம் இன்டீஜரா இருக்கும். ஏன்னா கேன்றது ஒரு இன்டிஜர் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு இன்டிஜர் கூட 1 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணாலும் அது ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். அப்போ இஸ் சம் இன்டீஜர் அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடலாம். கொஸ்டின்ல கேட்ட ப்ரூஃப் வந்தாச்சு. இது நம்மளோட புக்கோட எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ஹூஸ் nth term is given by. நீங்க ஒரு nth term கொடுத்துருக்காங்க. என்னோட பிளேஸ்ல 6 இருக்கும்போது வேல்யூ என்ன, என்னோட பிளேஸ்ல 13 இருக்கும்போது வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கவங்க nth termல முதல்ல a வர இடத்துலலாம் 6 போடணும். அப்போ 5 மல்டிபிள் பை 6. ஒரு நம்பருக்கும் ஒரு வேரியபிளுக்கும் நடுவில் சிம்பிள் கொடுக்கலாம், மல்டிபிள் தான் எடுக்கணும். அப்புறம் n plus 2, n-க்கு 6 கொடுத்ததுனால 6 plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே 5 6 are 30, டினாமினேட்டர்ல ஒரு 8 இருக்கு, 30 by 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஏதாவது டேபிள்ஸ்ல வந்தால் நம்ம கேன்சல் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 15 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ் 2 டேபிள்ல, 4 டைம்ஸ் 2 டேபிள்ல. அடுத்து 8 13 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n வர இடத்துல தான் 13 போட்டுக்கோங்க. 5 மல்டிபிள் பை 13, டினாமினேட்டர்ல 13 plus 2 கிடைச்சிருக்கும். இங்க மேல மல்டிபிள் பண்ணும்போது 65 கிடைக்குது, கீழே ஆட் பண்ணும்போது 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க ரெண்டு பேருமே டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே 5 டேபிள்ஸ்ல வரும். 5 டேபிள்ஸ்ல 5 3s are 5 13s are கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 13 by 3 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1 plus 2 plus so on up to n வரைக்கும் ஆட் பண்ணா 666 வந்ததுன்னா என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணா வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் ஃபார்முலா n into n plus 1 by 2 அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ 1ல இருந்து n வரைக்கும் ஆட் பண்றதுக்கு பதிலா அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த பக்கம் 666 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம், டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா மல்டிபிள் ஆயிடும். இந்த n வந்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம், n into n n ஸ்கொயர். ஸோ டிவிஷன்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறோம். இங்க உள்ள n எடுத்துட்டு போனா n into n n ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்புறம் n கூட 1 மல்டிபிள் பண்ணா 1n. இது வந்து 666 கூட ஒரு மல்டிபிள் பை 2 கிடைச்சிருக்கு. ஸோ n ஸ்கொயர் பிளஸ் n இந்த பக்கம் இருக்கு. இங்க மல்டிபிள் பை 2 பண்ணும்போது 1332 கிடைக்குது. இங்க பிளஸ்ல இருக்க நம்பர் இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா நெகட்டிவ்ல வந்திருக்கும். அப்போ n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணா நம்மளோட என்னோட வேல்யூ கிடைச்சிடும். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் வந்து 1332 இருந்ததா, மைனஸ் பண்ணா மல்டிபிள் பண்ணா 1332 வரணும். நம்ம ரெண்டு ஃபேக்டரும் சொல்லணும். அவங்கள மல்டிபிள் பண்ணா இந்த நம்பரும், அதே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா நடுவில் இருக்கிற பிளஸ் 1ம் வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர்னு பார்க்கணும். 37ஐயும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 1332 கிடைக்குது.
ஆனால் நடுவில் +1 வேணும் அப்படின்றதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டிருக்கணும். அப்போ தான் சப்ட்ராக்ட் ஆகும். சப்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் +1 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால இங்கே 1ல் டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதனால இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் என்னது n. அப்போ இங்கே ஒரு n போட்டு இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு n போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ n + 37 ஒரு வேல்யூ, n - 36 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துமே தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். அப்படி 0 பண்ணும்போது n is equal to +37 அங்கே போனால் -37 வரும். -36 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு +36 அப்படின்னு கிடைக்கும். n வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஏன்னா 1 2 3 so on அப்படி n தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ -37 வந்து இது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது, இது ஒரு நெகட்டிவ் இன்டிஜரில் இருக்கிறதுனால. ஸோ n cannot be -37 நாட் ஈக்குவல்டுன்னு போட்டுடலாம். இது வந்து நாட் பாசிபிள். இப்போ என்னோட வேல்யூ டெஃபினட்டாக 36 தான். So since n is natural னு போட்டுருங்க, n is equal to 36 ஃபைனல் ஆன்சர் எழுதிருங்க. அடுத்த 2 மார்க் பாருங்க. Determine the general term of an AP whose 7th term is -1, 16th term is 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7th termனா இப்போ வந்து T7 அப்படின்னு அர்த்தம். T7 is equal to A plus 6D அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்மளோட வேல்யூ -1. ஏன் இது வந்ததுன்னா Tnோட பேசிக் ஃபார்முலா Tn is equal to A plus n minus 1 into D அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் 7ன்றதுனால a plus 7 minus 1 16 போட்டுக்கோங்க. 7th term -1 இது equal to -1. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து வந்து 16th term 17 கொடுத்துருக்காங்க. அப்போ 16th termனா a 16 equal to a plus 16 minus 1 வரும். அப்போ இங்கே 15d அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு கொஸ்டினில் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணி ஏயும் டியும் கண்டுபிடிச்சு இந்த nth டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ண கிடைச்சிடும். ஏன்னா nth டேர்ம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஜென்ரல் டேர்ம். இவங்க ரெண்டு பேரும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் 1a இருக்குது, இங்கேயும் 1a இருக்கு. ஆனால் ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் கேன்சல் ஆகாது இல்லையா? அதனால ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு மட்டும் நம்ம என்ன மாற்றிக்கிறோம்? சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி சிம்பிள் மாற்றிட்டோம்னா +a -a கேன்சல். 6 இருக்கு, இங்கே 15 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 கிடைக்கும். பிக் நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -9d is equal to -1 -17 -18 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ d is equal to இங்கே மல்டிபிள் இருக்க -9 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது டியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 2 கிடைக்குது. டியோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு a கிடைச்சிரும். Substitute d is equal to 2 in first equation. First equationல substitute பண்ணோம். First equation என்னது? a plus 6d is equal to -1. d க்கு பதிலா 2 போட்டுட்டு இங்க -1 நம்ம கிட்ட இருக்கு. அப்ப a plus 6 2s are 12 is equal to -1 plus 12 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா -12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -13 கிடைக்குது. இதுதான் நம்மளோட a யோட வேல்யூ. கொஸ்டின்ல ஏயும் டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 2ன்றது நம்மளோட டியோட வேல்யூ, -13 அப்படின்றது நம்மளோட ஏயோட வேல்யூ. ரெண்டத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ஜென்ரல் டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கதே ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் அப்படின்றதான். ஜென்ரல் டேர்ம்னா Tn அப்படின்னு அர்த்தம். ஸோ Tn is equal to a plus n minus 1 into d. ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல -13 கிடைச்சது plus n minus 1 மல்டிபிள் பை d. டிக்கு பதிலாக கொஸ்டின்ல 2 கிடைச்சது. அப்போ இங்கே 2ன்னு எழுதிக்கோங்க. இந்த 2 அப்படி உள்ளே எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ -13 plus 2 in Tn. ஏன்னா இந்த 2 இவங்க ரெண்டு பேருக்குமே காமன். அப்போ 2n minus 2ன்னு கிடைச்சிருக்கும். இல்லை 2n வந்து சிங்கிள் டேர்ம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணிக்கலாம்? சப்ட்ராக்ஷனில் இருக்குது, ரெண்டுமே மைனஸ்னா ஆட் ஆகிடும். ஸோ -15 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ 2n -15 அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்க ஜென்ரல் டேர்மோட சரியான ஆன்சர். அடுத்த 2 மார்க் பாருங்க. ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டிஜர் வென் divided by 3 leaves the remainder 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பாசிட்டிவ் இன்டிஜரையும் கண்டுபிடிங்க. என்ன நம்பர்ஸ் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூக்ளிட்ஸ் லெம்மா வந்து அப்ளை ஆகும். எப்போவுமே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். ஆனால் 3 வந்து ரிமைண்டரில் வரவே வராது. ஏன்னா அது 3 டேபிளில் வந்து என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். அதுதான் யூக்ளிட்ஸ் லெம்மா சொல்லியிருக்கு. யூக்ளிட்ஸ் லெம்மாவில் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் லெம்மாவில் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? உள்ளே வர்ற நம்பர் வந்து a. இதை வந்து நம்ம பிஆல் டிவைட் பண்ணும்போது மேலே ஒரு கோஷன்ட் வரும், இங்கே கீழே வர்றது வந்து ரிமைண்டர். இதுதான் கொஸ்டினோட பேட்டர்ன். இந்த ஏக்கு என்னென்ன நம்பர் எடுக்கலான்றதான் உங்களோட கேள்வியில இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு இதோட டிவைசர் வந்து யாரா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? 3ஆ இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த பிக்கு பதிலாக 3 போட்டுருங்க. கோஷன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ரிமைண்டர் என்னவா இருக்கணும்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2ஆ இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரிமைண்டர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஒன்று 0க்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ரிமைண்டர் வந்து இங்கே 2ன்னு இருக்கு. இது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா நம்மளோட less than 3ஆ தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கண்டிஷன். இப்போ பாருங்க,
இந்த Qக்கு பதிலா டிஃபரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்னென்னா, இப்போ வந்து Qக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் Q is equal to 0, ஏ வேல்யூ என்ன 3 into 0 plus 2 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதோட வேல்யூ 2 தான். ஸோ அடுத்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 into 1 plus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 5 கிடைக்குது. அடுத்து 3 into Qக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3 2s are 6, 6 plus 2 வந்து 8ன்னு கிடைக்குது. ஸோ therefore இந்த ஏக்கு என்னென்ன நம்பர்லாம் பாசிபிள்னா 2, 5, 8 and so on. இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்மளால எழுத முடியும். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். If P par x1, P1 par x2, P3 par x3 இப்படி எழுதணும் அப்படின்னா இந்த நம்பர்ல நமக்கு P1, P2, P3, P4, x1, x2, x3, x. ஸோ இங்க கொடுத்துருக்க நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை 2 டேபிள்ல டிவைட் பண்ணிக்கலாம். இதை 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 56700 கிடைக்குது. திருப்பியும் 2 டேபிள்ல வரும். ஏன்னா இவங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அந்த நம்பர் வைஸ் நம்ம போகலாம். 2 டேபிள்ல டிவைட் ஆகிற வரைக்கும் 2 டேபிள்ல டிவைட் பண்ணிட்டே வாங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு கடைசியாக எடுத்து அரேஞ்ச் பண்றதுக்கு. இந்த 2 டேபிள்ல பண்ணும்போது 28350 கிடைக்குது. திருப்பியும் 2 டேபிள்ல எழுதிக்கலாம். ஸோ 2 டேபிள்ல எழுதும் போது 14175 கிடைக்குது. ஸோ திருப்பி இது வந்து இப்போ 2 டேபிள்ல கிடைக்காது. ஸோ அதனால 3 டேபிள் கண்டுபிடிக்கலாம். 3 டேபிளோட இதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட கொஸ்டின்ல அவங்க கொடுத்திருந்த டேர்ம்ஸ். இதுல 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா 3 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. 3 பாருங்க 1 2 3 4 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப 3 பவர் 4ன்னு எழுதிடலாம். அடுத்து 5 பாருங்க 2 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால 5 ஸ்கொயர்டு அண்ட் அசெண்டிங் ஆர்டர் தான் அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. 7 1 டைம் கிடைச்சது. அதனால 7 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி கம்பேர் பண்ணும்போது முதல்ல கிடைச்சிருக்க பிரைம் நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல இங்க 2. அப்போ P1ஓட பிளேஸ்ல நமக்கு 2 கிடைச்சிருக்கு. P1 ஈக்குவல் டு 2. அதோட பவர்ல இருக்கிறது தான் x1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x1 வந்து 2ஓட பவர்ல 3 இருந்தது. செகண்ட் பிரைம் நம்பர் வந்து P2. இங்க நம்ம 3ன்னு எடுத்திருக்கோம் அசெண்டிங் ஆர்டர்ல. ஸோ P2 வந்து 3. அதோட பவர்ல இருக்கிறது தான் கொஸ்டின்ல x2. ஸோ x2ஓட பிளேஸ்ல 3ஓட பவர்ல 4 கிடைச்சது. ஸோ 4ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து P3 வந்து கடைசி தேர்ட் பிரைம் நம்பர் நம்ம 5ன்னு எடுத்திருக்கோம். அதோட பவர் தான் x3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால x3ஓட பிளேஸ்ல 5ஓட பவர்ல இங்க 2 இருந்தது. கடைசி பிரைம் நம்பர் P4 இங்க வந்து 7 எடுத்திருக்கோம். அதோட பவர்ல இருக்கிற நம்பர் தான் x4. 7ஓட பவர்ல 1 கிடைச்சதுனால x பவர் 4 வந்து 1ன்னு எழுதிருக்கணும். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த 2 மார்க் பாருங்க. T18 minus T14 வந்து 32 இருந்ததுன்னா காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. D is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. Tnோட ஜெனரல் டேர்ம் a plus n minus 1 into d நமக்கு தெரியும். அப்போ இந்த T18க்கு பதிலாக a plus 18 minus 1 into d அப்படின்னு எழுதிடலாம். அது மாதிரி T14க்கு பதிலாக a plus 14 minus 1 into dன்னு எழுதிடலாம். இது எனக்கு டைரக்டாவே 13dன்னு எழுதிக்கலாம்னா நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக a plus 17d. இதை மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் a. இதை மைனஸ் பண்ணால் 13 வரும். இங்கே வந்து மைனஸ் 13d ஈக்குவல் டு 32ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிருக்கும். 17ல் 13 மைனஸ் பண்ணால் 4dன்னு வந்திருக்கும் ஈக்குவல் டு 32. மல்டிபிள் இருக்க 4 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிருக்கும். அப்போ 32/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் 8ன்னு கிடைக்குது. அப்போ காமன் டிஃபரன்ஸ் 8 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP then find the value of kன்னு கேட்டிருக்காங்க. 3 டேர்ம் ஏபியில் இருந்தது அப்படின்னா அவங்களோட கண்டிஷன் இப்போ ஏபிசி இன் ஏபியா இருந்ததுன்னா 2bc ஈக்குவல் டு a plus c. அதாவது நடுவில் இருக்க நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ண வர ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்க முதல் நம்பர் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 3 plus k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்றது ரெண்டாவது நம்பர் 18 minus kன்னு கொடுத்துருக்காங்க. சின்றது மூணாவது நம்பர் 5k plus 1 இருக்குது. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதல்ல 2 into செகண்ட் டேர்ம் b 2 into அப்போ 18 minus k ஈக்குவல் டு a plus c. a வந்து 3 plus k, c வந்து 5k plus 1 அப்படின்னு இருந்தது. இந்த ரெண்டு கேவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 வந்து இப்படி உள்ளே கொண்டு போய்க்கணும். 2 into 18 பண்ணால் 36 minus 2 into k 2k. இங்கே இது வந்து ஒரு 1kவும் 5kவும் ஆட் பண்ணும்போது 6k கிடச்சிருக்கும். இந்த 3 இந்த 1 ஆட் பண்ணால் இங்கே 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ கேலாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க மைனஸ் 2k அங்கே எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் 2k அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் 4 இந்த பக்கம் தான் மைனஸ் 4 ஆயிருக்கும். அப்போ 36 minus 4 அப்படின்னு எழுதிக்கலாம். 36லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 32. இங்கே ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிட்டோன்னா 8k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 8k is equal to 32ல k வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ இங்கே மல்டிபிளர் 8 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆயிருக்கும். அப்போ 82 divided by 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 சார் இது 4 சார்னு கட் ஆயிருக்கும்.
அப்போ கேயோட வேல்யூ 4 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் உங்களோட செகண்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the sum to n terms of the series 5 plus 55 plus 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இந்த மாதிரி எந்த நம்பர்ல கொஸ்டின் கேட்டாலும் அதுல காமனா இருக்கிற நம்பரை வெளில எடுத்துடலாம். இதுல இருந்து 5 வந்து நம்மளால வெளில எடுக்க முடியும். அப்படி வெளியில எடுத்துட்டோம்னா இது 1 ஆயிடும், இது 11, இது 111 இப்படி கிடைச்சிருக்கும் கொஸ்டின். இதுலயும் வந்து n டேர்ம்ஸ் இருக்கும், ஏன்னா காமன் டேர்ம் மட்டும் தான் வெளியே போயிருக்கு. இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுமே அப்படிதான் பண்ணணும். ஏன்னா 9ன்றத 10 - 1 எழுதும் போது ஒரு ஏபியும் ஒரு ஜிபியும் நம்மளால ஃபார்ம் பண்ணிக்க முடியும். டிவைட் பண்ற 9 வெளியிலே வச்சுட்டு மல்டிபிள் பண்ற 9 உள்ள எடுத்துட்டு போய் எல்லாரும் கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 9, 99, 999 அப்படின்னு கிடைக்கும் கொஸ்டின்ல. அண்ட் சோ ஆன் அப் டு இதுல n டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 999 999 அப்படின்ற டேர்ம்ஸை பிரிச்சு எழுத போறோம். எப்படின்னா இப்ப 9 அப்படின்றத வந்து 10 - 1 எழுதிக்கலாம், 99 100 - 1 எழுதிடலாம், இது மாதிரி 999 வந்து 1000 - 1 எழுதிடலாம். இந்த டேர்ம்ஸ் இப்படி போயிட்டே இருக்கு. இதுல 5/9 அப்படியே வச்சுட்டு இந்த 10 100 1000லாம் பாசிட்டிவா இருக்கு, அவங்கெல்லாம் இப்படி ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். 10 100 1000 அண்ட் சோ ஆன் இருக்கு. -1 -1 -1 அப்படின்னும் டேர்ம்ஸ் இருக்கு. இதுல இது வந்து n டேர்ம்ஸ் இருந்துச்சு, இது எல்லாமே 2 2 ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து n டைம்ஸ் வரும். இந்த 10 100 1000 இதுவும் n டைம்ஸ் இருக்கும். -1 -1ம் டெஃபினட்டா எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்னா n டைம்ஸ் இந்த -1 வந்து என்ன ஆயிருக்கும், ரிப்பீட் ஆயிருக்கும். இப்போ -1 -1 -1 n டைம்ஸ் ஆட் பண்ணா n தான் கிடைக்கும். இப்போ 1 + 1 + 1 5 தடவை ஆட் பண்ணா 5 தானே வரும். அதே மாதிரி மைனஸ்ல இருந்தாலும் எல்லாமே ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா ஆட் தான் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது -n கிடைச்சிரும். இந்த 10 100 1000 வந்து பார்க்க ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரி இருக்கு. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட SN ஃபார்முலா, SN is equal to A into R power n minus 1 by R minus 1 அப்படின்றதான் ஃபார்முலா. இதுல Aன்றது முதல் நம்பர் 10, Rன்றது செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது, அதாவது 100/10. ஸோ அதுவுமே 10 தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஆரோட வேல்யூவும் 10 தான். அப்போ 5/9 இவங்க வந்து ஒரு ஜிபி ஃபார்ம் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஃபார்முலால A into R power n minus 1 by R minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இந்த 1 1 1 n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது அது n கிடைச்சிருக்கும். இந்த 5/9 உள்ள கொண்டு போய்க்கலாம். ஸோ 5 10s are மேலே 50, இங்கே வந்து 10 power n minus 1 இருக்கு. கீழே 10 - 1 9 ஆயிருக்கும். வெளியில இருக்க 9 மல்டிபிள் பண்ணும்போது 9 9s are 81 மைனஸ் இந்த n கூட இந்த 5/9ம் மல்டிபிள் ஆயிருக்கும். இப்போ 5/9 டைம்ஸ் n அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் SNோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஆஃப் 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288 இருந்தா அந்த 3 டேர்ம்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கான்சிக்யூட்டிவ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கண்டினியூஸ் டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஏபியில் 3 கண்டினியூஸ் டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சம்மோட வேல்யூ 27 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் 27 வரும். ப்ராடக்ட் 288 வரும்னா அவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணால் 288 வரும்னு சொல்லியிருக்காங்க. லெட் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பி. 3 டேர்ம் எடுக்க சொன்னாங்கன்னா A - D A + D அப்படின்னு எடுங்க. யூஸ்வலாக A + D A + 2Dன்னு AP போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த 3 டேர்ம்ஸ்னு எடுக்கும்போது ஏக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் சம்மோட வேல்யூ 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்னா இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணும். அப்போ A - D + A + A + D இவங்களை நம்ம ஆட் பண்ணோம்னா 27 கிடைக்கும்னு அர்த்தம். -D + Dயும் கட் பண்ணிடலாம். 1A 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 ஆட் பண்ணால் 3A is equal to 27. மல்டிபிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். 27/3ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் 9. ஸோ ஏயோட வேல்யூ 9 தான். அடுத்த சென்டென்ஸை படிங்க. ப்ராடக்ட் இஸ் 288 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கிவன் ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ப்ராடக்டோட வேல்யூ 288ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேரையும் மல்டிபிள் பண்ணிடலாம். A - D மல்டிபிள் பை A மல்டிபிள் பை A + D பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் 288ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. A - Dயும் A + Dயும் மல்டிபிள் பண்ணும்போது இது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. A - Bயும் A + Bயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து A² - B² என்ற ஃபார்முலா கிடைக்கும்ல. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணி A² - D²ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு மல்டிபிள் A இருக்கு, இங்கே 288 இருக்கு. 9ன்றது ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதுனால எங்கெல்லாம் A இருக்கோ அங்கெல்லாம் 9 போட்டுக்கலாம். ஸோ இது 9² - D² மல்டிபிள் பை 9 is equal to 288ன்னு கிடைச்சிருக்கு. மல்டிபிள் இருக்க 9 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போயிடும். இங்கே 81 - D², இந்த 9 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், இந்த D² அப்படியே இருக்கு. 288/9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரையும் கேன்சல் பண்ணிக்கலாம்.
ஸோ 9 டேபிளில் 9 3s are 27, பேலன்ஸ் 1 2s are 32 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு தேவை இந்த டியோட வேல்யூ தான். ஸோ மைனஸில் டி இருக்கிறதுனால டி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 32 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ 32 ப்ளஸில் இருந்து இங்கே மைனஸில் வந்துச்சு. டி ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் போயிருக்கும். ஸோ இவங்களை வந்து மைனஸ் பண்ணிடலாம். இவங்களை மைனஸ் பண்ணும்போது 49 கிடைக்குது. இங்கே இருக்கிற ஸ்கொயர் இங்கே வந்து ரூட் ஆகும். 49 ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டியோட வேல்யூ வந்து 7 தான். ஸோ ஏயோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே 9 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டியோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ த 3 டேர்ம்ஸ் பி ஃபைனலாக ஆன்சர் நீங்கள் எழுதி முடிக்கணும். இந்த 3 டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ மைனஸ் டியா இருக்கும். ஏயோட வேல்யூ 9, டியோட வேல்யூ வந்து 7. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா ரூட்ல இருந்து வெளில வர ஒரு நம்பருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 7 ரெண்டு ஆப்ஷனுமே பாசிபிள். ஸோ ஏ வந்து ஏயோட வேல்யூ 9 தான். டியோட வேல்யூ பிளஸ் 7 வச்சு ஒரு தடவை 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மைனஸ் 7 வச்சும் நீங்க ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு எழுதிடணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே டேர்ம்ஸ் தான் வரும் பாருங்க. முதல்ல 7 எடுத்தோம்னா 9 மைனஸ் 7 2ன்னு கிடைச்சிரும். ஏயோட வேல்யூ 9, ஏ பிளஸ் டியோட வேல்யூ வந்து ஏ வேல்யூ 9, டி வேல்யூ 7னா 16 அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A mother divides ₹207 into 3 parts such that the amount are in AP. 207 rupees 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து ஏபில இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. and gives it to her 3 children. The product of the two least amount that the children had is 4,623. Find the amount received by each child ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு பை த 3 children வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஏபின்னு சொல்லியாச்சு கொஸ்டின்ல. ஸோ இட்ஸ் கிவன் பை 3 அமௌண்ட். ஒரு ஏபியில் 3 அமௌண்ட் எடுக்கணும்னா ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி நம்ம எடுப்போம். ஸோ எந்த அமௌண்ட் வந்து 3 பார்ட்டாக பிரிஞ்சுதுன்னா 207 rupees தான் 3 பார்ட்டாக பிரிஞ்சுது. அப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக என்ன கிடைக்கும்னா 207 தான் கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து சம் வந்து 207, அவங்க 3 பேருக்கும் மதர் கொடுத்த அமௌண்ட் ஆட் பண்ணால் 207 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்திருக்கிற 3 அமௌண்ட் இவங்க தான். அதாவது ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 207 rupees வரும். மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிருக்கும். 1A 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 ஆட் பண்ணால் 3A = 207 rupeesன்னு கிடைக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் இருக்க 3 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ A = 207 divided by 3ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே 6 3s are 18, 69 rupees அப்படின்றது ஏன்ற அமௌண்ட். அடுத்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ லீஸ்ட் அமௌண்ட். இதில் 3 அமௌண்ட் இருக்குது. இதில் 2 லீஸ்ட் எதுனா இருக்கிறதுலே லீஸ்ட் ஏ மைனஸ் டி, அதுக்கப்புறம் லீஸ்ட் வந்து ஏ. இந்த 2 பேரையும் மல்டிபிள் பண்ணால் 4,623 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கிவன்னு கேட்டிங்கன்னா ஏ மைனஸ் டின்ற அமௌண்ட்டையும் ஏன்ற அமௌண்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் 4,623 வரும் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏயோட பிளேஸில் இந்த 69 அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ஏயோட பிளேஸில் 69 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 69 மைனஸ் டி மல்டிபிளரு ஒரு 69 இருக்குது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இங்கே ஒரு 69 நம்ம கிட்ட இருக்குது ஏயோட பிளேஸில். இங்கே மல்டிபிள் இருக்க 69 மட்டும் முதல்ல அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ டிவிஷனுக்கு போயிருக்கோம். ஸோ 4623/69 இதை இப்படி கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிகிட்டே வந்து கூட பண்ணலாம். ஸோ பண்ணும்போது 67 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இங்கே மைனஸ் டி இருக்குது. மைனஸ் டி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 67 இங்கே கொண்டு வந்துக்கலாம். 69 மைனஸ் 67 = டின்னு எழுதிடலாம். 69ல் 67 மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட டியோட அமௌண்ட்டு. ஸோ ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஸ்டினில் அந்த 3 சில்ட்ரனுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ த 3 அமௌண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து ஏ மைனஸ் டி, அடுத்த அமௌண்ட் வந்து ஏ, அடுத்த அமௌண்ட் வந்து ஏ பிளஸ் டி. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3 அமௌண்ட். ஏ மைனஸ் டினா ஏயோட வேல்யூ 69, டியோட வேல்யூ 2. அடுத்து ஏனா 69, அடுத்து ஏ பிளஸ் டி 69 + 2. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 67, இந்த 69 அப்படியே வந்துடும். இவங்களை ஆட் பண்ணால் 71. அப்போ இதுதான் இந்த சில்ட்ரன் ரிசீவ் பண்ண 3 அமௌண்ட். ஸோ அமௌண்ட்ன்றதுனால இந்த மாதிரி ருபீஸ் சிம்பிள் போட்டு எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த வின்டர் சீசன் let us take the temperature of Ooty from Monday to Friday to be an AP. ஸோ ஏபியிலேருந்து மண்டே, ஸோ 5 டேஸோட டெம்பரேச்சர் ஏபியில் இருக்க மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கொஸ்டினை கிளீனாக படிச்சுக்கோங்க. The sum of the temperature from Monday to Wednesday, Monday, Tuesday, Wednesday 3 டெம்பரேச்சர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்முக்கு ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களை ஆட் பண்ணும்போது 0க்கு ஈக்குவேட் பண்ண நமக்கு ஏ வேல்யூ கிடைக்கும். ஸோ அடுத்த 2 டே இதோட கண்டினியூஸ் டேர்ம்ஸாக இருந்திருக்கணும். ஏன்னா 4வது டே வந்து ஏ பிளஸ் 2டியும், அப்போ 5வது டே வந்து ஏ பிளஸ் 3டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படி தான் 5 டேர்ம்ஸ் நம்ம எடுத்துருக்கணும். எடுத்துட்டு ஸோ இதுதான் உங்களோட மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேவோட டெம்பரேச்சர். இதை ஆட் பண்ணால்
0 டிகிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப a minus d plus a plus a plus d ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைச்சிருக்கு. மைனஸ் டியும் பிளஸ் டியும் கட் ஆயிருக்கும். 1a 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 ஆட் பண்ணா 3a is equal to 0. மல்டிபிள் இருக்க 3 அந்த பக்கம் போனா டிவைடா தான் ஆகும். அப்ப 0/3 வந்திருக்கும். அப்ப a யோட வேல்யூ 0. ஸோ a 0 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப df அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க. சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெனஸ்டே, நம்மளோட தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இவங்க 3 பேரோட டெம்பரேச்சர் ஆட் பண்ணா 18 வர்றதா சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்ப நம்ம எழுதிக்கலாம் a plus d, a plus 2d, a plus 3d இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணா என்னோட ஆன்சர் 18 வரும் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு 1a 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 ஆட் பண்ணா 3a அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் இங்க ஒரு 1d, இது ஒரு 2d, இது ஒரு 3d இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது 6d அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு 18. a யோட வேல்யூ 0வா இருக்கிறதுனால இது 3aவும் டெஃபினட்டா 0 தான். அதாவது 3 into 0ன்னு கிடைச்சிருக்கும். இது 6d is equal to 18. ஸோ இது 0 into anything 0 தான், இந்த டேர்ம் ரிமூவ் ஆயிடும் இங்க இருந்து. அப்ப 6d is equal to 18. அப்ப d is equal to மல்டிபிள் இருக்க 6 அங்க எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? டிவைட் ஆயிருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா d யோட வேல்யூ 3 தான். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க? அந்த 5 டேயோட டெம்பரேச்சரும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஏயும் டியும் கண்டுபிடிச்சாச்சா? இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a minus d யோட ஸோ இதான் 5 டேஸோட டெம்பரேச்சர். ஏக்கு பதிலாக 0, டிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 minus 3, ஸோ -3 டிகிரி செல்சியஸ். ஏ வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படி எழுதிக்கலாம். இது a plus d, ஸோ a வந்து 0, d வந்து 3, ஸோ ப்ளஸ் 3ன்னு வந்திருக்கோம் இங்கே. ஸோ 3 டிகிரி செல்சியஸ். ப்ளஸ் போடலனாலும் பரவாயில்ல, போட்டாலும் ஓகே தான். a வந்து 0, 2 into 3ன்னு வந்திருக்கும். 2 3s are 6 வந்திருக்கும். 6 டிகிரி செல்சியஸ். a வந்து 0, 3 into dக்கு பதிலாக திருப்பி 3 போட்டால் 3 3s are 9 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடைச்சிருக்கும். இதுதான் அந்த 5 டேஸோட டெம்பரேச்சர். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. இஃப் m plus 1th term of an AP is twice n plus 1th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா m plus 1th term ஓட வேல்யூ வந்து twiceனா 2 timesன்னு அர்த்தம். 2 times n plus 1th term இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. தென் ப்ரூவ் தட். அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் 3m plus 1th term, அதாவது டேர்ம் வந்து 3m plus 1th term வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா twice the m plus n plus 1th term இருந்தது. twice எத்தனாவது டேர்ம்னா m plus n plus 1 இந்த டேர்முக்கு வந்து twice இருந்தது. நம்மளுக்கு ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல இருந்து கண்டிஷனை கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணா சேமா வரும். அதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட பேசிக் ஃபார்முலா tn அப்படின்னு இருந்ததுன்னா டேர்மோட ஜெனரல் ஃபார்முலா a பிளஸ் இங்க என்ன நம்பர் இருந்ததோ அதுல. ஸோ இதான் நம்மளோட tn ஃபார்முலா. முதல்ல கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன்ல இருந்து ஒரு கண்டிஷனை கண்டுபிடிச்சு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணாலே சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ tnன்னா a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியா. இதுல n-க்கு பதிலாக இங்க m பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. a பிளஸ் இங்க n இருந்ததுனால இங்க n மைனஸ் 1 போட்டிருந்தோம். இங்க m பிளஸ் 1 இருக்கு. அப்ப m plus 1 minus 1 போட்டு d போடணும். இந்த plus 1 minus 1 கட் ஆயிடும். which is equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2 times tn plus 1 கொடுத்திருக்காங்க. so 2 times a plus n minus 1 போடும்போது n plus 1 minus 1 into d அப்படின்னு போட்டிருக்கணும். plus 1 minus 1 கட் ஆயிடும். அப்போ a plus இங்க m into d மட்டும் இருந்திருக்கும். இங்க 2 times உள்ள வந்து a plus nd மட்டும் இருந்திருக்கும் உங்ககிட்ட கொஸ்டின்ல. so 2 உள்ள எடுத்துட்டு போயிடலாம். so a plus md is equal to 2a plus 2nd அப்படின்னு கிடைச்சிருக்கும். a எல்லாம் ஒரு பக்கம், d எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 2a இருக்கு, இங்க 1a இருக்கு. அதனால a அந்த பக்கம் எடுத்து போய்க்கலாம். so 2a minus 1a is equal to இங்க md இருக்கு. இந்த plus 2nd இங்க வந்தா minus 2nd ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப md minus 2nd அப்படின்றது தான் 2a minus 1aன்றது a தான். so a யோட வேல்யூ இதுதான் உங்களோட given condition. இதை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேம்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. so to proveல இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஒரே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல LHS எடுத்துக்கிறோம். LHSல டேர்ம் 3m plus 1 பார்க்கணும். ஸோ tn ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். a plus n minus 1 into dக்கு பதிலாக n-க்கு பதிலாக இங்கே 3m plus 1 இருந்ததா. அப்போ 3m plus 1 minus 1 into dன்னு போட்டுக்கோங்க. இந்த plus 1 minus 1 கட் ஆயிடுச்சு. அப்போ a plus 3md அப்படின்னு கிடைக்குது. இந்த ஏக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ல இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா md minus 2nd கண்டுபிடிச்சுக்கோல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. md minus 2nd இங்க ஒரு plus 3md உங்ககிட்ட இருக்கு. இது வந்து from 1 யூசிங் 1 தான் நமக்கு இது கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். இந்த md இந்த md ஆட் ஆயிடும். அப்போ 4 times md minus 2nd அப்படின்னு கிடைக்குது. இதான் நம்மளோட LHS. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்மளோட ப்ரூஃபோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். இப்போ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ரைட் ஹேண்ட் சைடுக்கும் இதே ஆன்சர் வந்து நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க கேட்டிருக்கிறது 2 டைம்ஸ் டி ஆஃப் எம் பிளஸ் என் மைனஸ் ஒன்னோட டேர்ம் மைனஸ் இல்லை இங்கே +1 கேட்டிருக்காங்க. ஸோ இது +1. ஸோ +1th டேர்ம் கேட்டிருக்காங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் இங்கே இருக்கிற நம்பர் போட்டு -1 போடணும். எம் ப்ளஸ் என் ப்ளஸ் 1 -1 இன்ட்டு டி அப்படின்னு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த +1 இந்த -1 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் நம்மக்கிட்ட ஒரு 2 வெளியில் இருக்குது. இந்த ஏக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல யூசிங் 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எம்டி -2NDன்னு எழுதிக்கலாம். இங்கே உள்ள நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு எம்டி ஒரு என்டி இருக்குது. ஏன்னா டி உள்ள மல்டிப்ளை இருக்கும். ஸோ எம்டி ப்ளஸ் என்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு எம்டி இருக்குது, இங்கே ஒரு எம்டி இருக்குது. ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் எம்டின்னு கிடச்சிருக்கும். இங்கே ஒரு என்டி இருக்குது, இங்கே ஒரு என்டி இருக்குது. ஸோ இது ஒரு -2 இது ஒரு +1 சப்ட்ராக்ட் பண்ணால் -1NDன்னு வந்திருக்கும். உள்ளே இந்த 2 கொண்டு போகும்போது 4MD -2ND அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட RHSோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து LHSோட ஆன்சர் பாருங்கள் 4MD -2NDன்னு கிடச்சிது. உங்களோட RHSோட ஆன்சரும் பாருங்கள் அதே மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. LHS ஈக்குவல் டு RHSஆக இருக்கிறதுனால சம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூவ் ஆயிடுச்சு. இதே கொஸ்டினை நீங்கள் வேறு பேட்டர்ன்லேயும் ப்ரூவ் பண்ணலாம். இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே மாதிரி வேற ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். அதுவும் கரெக்டு தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.